நாட்டுக்காக உயிர் நீத்தது பெருமைன்னு ராஜஸ்தான்ல வீரமரணம் அடைந்த தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரருடைய மனைவி உருக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜஸ்தான்ல பணியின் போது உயிரிழந்த தேனியை சேர்ந்த ஒரு ராணுவ வீரருடைய உடல் அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வந்து அரசு மற்றும் ராணுவ மரியாதையோட அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. தேனி சங்ககோணாம்பட்டியை சேர்ந்தவர் தான் முத்து அப்படிங்கிறவர். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு ராணுவத்துல போய் சேர்றாரு. அதுல இருந்து சரியாக 14 வருஷம் ராணுவத்துல பணியாற்றிருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த 10ஆம் தேதி அவர் பணியில இருக்கும் பொழுதே உயிரிழந்திருக்காரு. இவர் உயிரிழந்ததையொட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருடைய உடல் தனி விமானத்துல மதுரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்க இருந்து ஒரு அமரர் ஊர்தி மூலம் அவருடைய சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தேனி பங்களாமேட்ல அமைந்துள்ள முத்துவுடைய இல்லத்திற்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதையொட்டி அவருடைய உறவினர்கள், பெற்றோர்கள், மனைவி மற்றும் நண்பர்கள் எல்லோருமே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. முத்துவுக்கும் மதுரையை சேர்ந்த ரீனா அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்திருக்கு. இந்த நிலையில அவர்களுக்கு பிள்ளைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இதனையொட்டி முத்துவுடைய உடலுக்கு அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு அவருடைய உடல் அந்த பங்களாமேட்டில் உள்ள ஒரு மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அங்க அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட முத்து அவர்களுடைய உடலுக்கு பெரியகுளம் ஆட்சியர் சார்பிலையும் ராணுவ அதிகாரிகள் சார்பிலையும் மலர் வளையம் வைக்கப்பட்டு அவருக்கான மரியாதைகள் செலுத்தப்பட்டிருக்கு. இதன் பிறகு மறைந்த ராணுவ வீரரான முத்து அவர்களுடைய உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. பிறகு அவர்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி சடங்கு சம்பிரதாயங்கள் மேற்கொள்ளப்பட்டு மின் மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில மறைந்த ராணுவ வீரருடைய மனைவியான ரீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் நாட்டிற்காக உயிர் நீத்தது பெருமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருக்கமான பதிவை சொல்லியிருக்காங்க. இது அனைவரையுமே சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு.